என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அயலிக்கு அப்புறம் ஆஃபீஸ். ஸோ அந்த ஆஃபீஸில் நான் வந்து தாசில்தார் தான். ஆனால் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார் தான். ஆனால் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர். அப்போ இந்த கிராம காட்டு பிராண்டிகள்னு தெரியும், இவங்களை தண்டிக்கணும்னு தெரியும். அப்போ அவனுங்க செய்கிற தப்பை வந்து நம்ம எகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒரு செருப்பு எடுத்து அடிச்சுட்டா கோபம், பப்ளிக்கில் அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து ஆஃபீஸ் ஆர்டிஸ்ட்டு தான். அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல தன்னை வந்து சேக்ரிஃபை பண்ணும். அதனால தான் நான் போய் ரூமுக்குள்ளே போய் அழுகுவேன். பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் அந்த பழி வாங்க மாட்டேன். சேக்ரிஃபை தான் நிற்கும். அந்த கேரக்டர் கடைசி வரலையும் அந்த செருப்பு எடுத்து வைக்கிறது, அதை பார்த்துக்கிறது, அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போல்ட்டாக போகும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். ஆஃபீஸ் தான் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஒழிஞ்சு எனக்கு பப்ளிக்கை வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டு, அந்த டயலாக்கு, அந்த டைரக்டர் எக்ஸலன்ட். எனக்கு ஒரு பெரிய சேஞ்சு கொடுத்துச்சு. பட் ஐ ஆம் த சின்சியர். ஒரு டெபுட்டி தாசில்தார்னா இப்படி தான் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் போய் பாருங்கள்.